சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கவும் ஒரு ஆர்வம் இருக்குது. நீங்கள் கிரவுண்டில் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆளுங்கட்சியான திமுகலேருந்து நான் பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டிஎம்கே பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க சார்? இந்த 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது. மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை குறைகள் இருக்கா, என்ன சொல்கிறாங்க? திமுக பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறது அவங்க மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா பெருசாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லை. நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். ஒரு 5 வருஷமாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு வர்றதுக்கான நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி களத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த முறை நம்ம பார்க்கும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பெருசாக நம்ம பார்க்க முடியல களத்தில். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது எந்த செக்மெண்ட்டில் சார்? சொசைட்டியில் ஒரு ஹைரார்கி இருக்குது, கேஸ்ட் வைஸ் இருக்குது, இல்லைன்னா ஃபினான்ஷியலாக இருக்குது, பிரிவுகள் நிறைய இருக்குது. எந்த செக்மெண்ட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க? கரெக்டு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு பார்த்தோம்னா இப்போது என்ன நடக்குது களத்தில் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு பிளேயர்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் மாறுது, பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமே மாறுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு வேரியபிள் தான். அடுத்தது ஏடிஎம்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, புதுசாக வர கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸோட வெயிட்டேஜ் குறைஞ்சி மற்ற பார்ட்டிஸோட ரோல் இன்க்ரீஸ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சியை விட டிஎம்கே கூட பெரிய சேலஞ்சஸ் மற்ற சைட்லேருந்து வருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்ஸோட ரோல் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே சார். வேறு எந்த ஃபேக்டர்? செக்மெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட அந்த செக்மெண்ட்ஸு இப்போது யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒரு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சென்டிமெண்ட்ஸ் வரும். 5 வருஷமாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சில பேர் மாற்றம் எதிர்பார்க்கலாம். சில இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் எங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், எஸ்பெஷலி யூத் 18 to 30 years ஏஜ் குரூப்பு, அவங்களுக்கு டிஎம்கே மேலே ஒரு 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 சென்டிமெண்ட் இருக்குது, ஏடிஎம்கே மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே ஒரு தராசில் வச்சு பார்க்குற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படின்னா டிஎம்கேயும் தாண்டி ஏடிஎம்கேயும் தாண்டி எங்களுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் யாராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு புஷ் யூத் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தோம்னா இது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் டிஎம்கேயும் தாண்டி ஏடிஎம்கே மேலேயும் அந்த இருக்குது, அந்த சென்டிமெண்ட் இருக்குது. புதுசாக உங்களுக்கு இன்னொரு கட்சி வராங்க அப்படின்னும் போது அதுக்கு ஆதரவான ஒரு சென்டிமெண்ட்ஸ் வர மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இப்படி யூத் வர்சஸ் மிடில் ஏஜ் அண்ட் சீனியர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குது சார்? சீனியர்ஸ் மைண்ட் செட் ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்க்கு மேலே தான் இருக்குது. உங்களுக்கு யூத்தில் இருக்கிற சப்போர்ட்டு புதுசாக வர பார்ட்டிஸ்க்கு இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது எப்படின்னா ஒரு ஜெனரேஷனல் கிளாஷ் மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் யூத்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு பார்ட்டி வேணும். 30 yearsக்கு மேலே பார்த்தோம்னா எங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேவே நல்லாயிருக்கு, நாங்கள் வில் ஸ்டில் சப்போர்ட் தம் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு யூத் வர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி இது கிளாஷ் மாதிரி தான் தெரியுது இந்த எலெக்ஷன். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா அதோட பெரிய ஃபேக்டர் மாற்றம்னு வரும்போது ஒரு குரூப் கொகிஷன் மாதிரி இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தோம்னா பெருசாக ஒரு டிவிஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே யுனைட்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது. 60%, 55% பார்த்தோம்னா ஒரு சைடாக போகிறாங்க. ரிமைனிங் 40% தான் ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த 40%ல் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் ஆன்டி இன்கம்பன்சியோட ரோல் கம்மியாகி இந்த ஜெனரேஷனல் கிளாஷ் நடக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார். இப்போ அதில் கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஓபிசிஸ், எஸ்சி/எஸ்டி இவங்களுடைய பிரச்சனைகளும் அவங்களுடைய தேவைகளும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார்வர்ட் கேஸ்டில் இருக்கவங்க அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட்டை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சோஷியல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இவங்க எப்படி பார்க்குறாங்க? எந்த இடத்துல அவங்க ஃபேவராக இருக்குது, எந்த இடத்துல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது? ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ன்னு பார்க்கும்போது செக்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 2 வகையாக பார்க்குறோங்க. ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னா அது நம்ம கேஸ்டையும் தாண்டி
ஒரு ஆன்லைனில் வேறு மாதிரி கிளாஷஸ் நடந்துட்டு இருக்குது. யார் ட்ரிகர் பண்ணுறா, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆனாலும் ஒரு பர்டிகுலர் ஒரு டைரெக்ஷன் நோக்கி போகிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஆன்டி டிஎம்கே ஒரு செக்மெண்ட், அப்புறம் ஏடிஎம்கே சார்ந்த ஒரு மாதிரி டிஸ்கஷன்ஸ், அதிகமாக ப்ரோ டிவிகே மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் ரோல்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம பார்க்குறோம். யாருமே வந்து கேஸ்ட் பேசிஸாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கொஷின் மாதிரி தான் இருக்குது. ஒரு ட்ரெண்டாக இல்லையா? இப்போ ஓபிசிஸ் வந்து திமுக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க, இல்லை எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இல்லையா? ஓகே, ஸோ ஆன்லைனில் நாம் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கு. ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தெரியுது. பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்லைனில் ஒரு இன்ஃப்ளூயன்சஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்விட்டர் ஃபாலோவர்ஸையும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் டைரெக்ஷனில் கொண்டு போகிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆகுது. அது வந்து சக்சீடட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஆன்லைனில் ஓட்டு போட்டோம்னா ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஆஃப்லைனில் ஓட்டு போடும்போது ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் அனாலிசிஸுங்க. பட் ரியலில் கிரவுண்டில் வரும்போது உங்களுக்கு ஆக்சுவலி ரியல் கேஸ்ட் டைனமிக்ஸ் ப்ளே அவுட் ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஆதிடாவிடர்ஸாகவும் இருக்கலாம், வன்னியர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை முதலியார்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு டைரெக்ஷன்ஸ் இருக்குது. எங்கேயுமே டிஎம்கேக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த எலெக்ஷனில் ஒரு 6 months பேக்கோ இல்லை ஒரு 8 months பேக் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக அவங்கள சப்போர்ட் பண்ணியிருந்த கம்யூனிட்டிஸ் அவங்கள்ட்ட வெளியில் போகிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆச்சு. அது ரியாலிட்டியும் கூட. பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் கிட்ட வர இந்த ஓட்ஸ் கன்சாலிடேஷன் ஆகும்போது அவங்கள விட்டு வெளியில் போன கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் திருப்பி இந்த பக்கம் வராங்க. எந்த பேசிஸில் சார்? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது பார்ட்டி ஃபாஸ்ட்டாக வந்தாங்க, எமர்ஜ் ஆனாங்க. நம்ம 8%, 10% தாண்டி 20% கிராஸ் ஆகி அவங்க ஓட் ஷேர் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக தே வில் பி ஏபிள் டு அவங்களால வந்து தனியாக ஒரு மெஜாரிட்டி வர முடியும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருந்தது. பட் ஆனால் இந்த க்ரோத் என்னாச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 25% நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 25%க்கு மேலே அவங்களால வளர முடியல. என்ன காரணம் சார்? அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தேவைப்படுது. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களால இவ்வளோ தான் வளர முடியுது. ஸோ அவங்களோட கரிஷ்மா இப்போ அது டிவிக்கே 25% வராங்க அப்படின்னா விஜயோட கரிஷ்மா அங்கே நிற்குது. அதுக்கு மேலே அவரால் புல் பண்ண முடியல ஓட்ஸு. எதனால் அப்படின்னா இங்கே ஜெனரேஷனல் கிளாஷ் நமக்கு நடக்குது. ஸோ யூத்தை தாண்டி உங்களால் வந்து ஓட்டை புல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு மேலே வளர முடியும். அது வந்து விஜய்னால முடியல, டிவிக்கேனால முடியல. ஸோ அதனால் அவங்களால முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் குறையும் போது இவங்களை தாண்டி வேறு யார் திரும்ப ஆட்சிக்கு வருவான்னு பார்த்தா திமுக. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருந்த குரூப்பு அவங்கள விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ஒரு ட்ரெண்டு மாதிரி லாஸ்ட்டு 3-4 2 monthsலேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாஸ்ட்டு ஒரு எக்ஸ் கம்யூனிட்டி 50% மேலே டிஎம்கே போட்டிருந்தாங்க. பட் இந்த ஒரு 4-5 monthsக்கு முன்னாடி பார்த்தோன்னா 35% பக்கம் அது குறைஞ்சது. பட் இப்போ திருப்பியும் அதே 45%, 46% வராங்க. ஸோ அப்படின்னா பின்னாடி போயிட்டு திருப்பி முன்னாடி வராங்க. டிஎம்கே கிட்ட வெளியிலக்கிட்டு திருப்பி முன்னாடி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட்ஸ் நடக்கிறதுக்கு ரீசன் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியல. என்னால் வந்து இண்டிபெண்ட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், புதுசாக என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பேசும்போது அதை ரியல் லைஃப்பில் உங்களால் கொண்டு வர முடியறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரீசன் வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் விஜய் கிட்ட இல்லை, இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் வேணும், உங்களுக்கு நிறைய லீடர்ஸ் வேணும். ஸோ நீங்கள் மற்ற பார்ட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி பீப்புளை உள்ளே கொண்டு வரும்போது இட் ஆட்ஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தான் அது. பட் ஆனால் நிறையா வேணும். அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. அது நடக்கலை. ஓகே. ஸோ இப்போ டிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அவங்களுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸா இல்லைன்னா எதிர்கட்சிகளுடைய பலவீனமா? இன்ட்ரெஸ்டிங். இப்போ டிஎம்கேக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு 40%க்கு மேலே வாக்கு வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகுது. ஸோ அவங்களுடைய வாக்கு வண்டியை ஓட் ஷேர் அவங்களால ரிட்டைன் பண்ண முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துல அவங்க இது குறையிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் டைம் விமென் ஓட்டர்ஸ் நிறையா டிஎம்கே பக்கம் போனாங்க. இது என்ன ஒரு அனாமலி அப்படின்னா ஒரு நிறைய விமென் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் டிஎம்கே கொண்டு வந்தாங்க. பட் ஆனால்
அந்த உமன் சென்ட்ரிக் ஸ்கீம் வந்து உமன் ஓட்டர்ஸை அவங்க ரிட்டைன் பண்ண முடியல. அது வெரி மேஜர் அனாமலி, ரொம்ப பேரடாக்சிக்கலாக இருக்குது, கான்ட்ராஸ்டாக இருக்குது. நிறைய பண்ணியிருக்காங்களே. நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் சம்பேர் அந்த இது வந்து ஓட்டாக மாற்ற முடியல. இப்போ நான் 1000 ரூபாய் வாங்குற எல்லாருமே டிஎம்கே ஓட் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் ஒரு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பேர் அந்த நாம் 40% ஆவரேஜாக சொல்ல முடியும். ஸோ 40% விமன் அப்பர் லிமிட் இது. 35 to 40% விமன் சப்போர்ட் டிஎம்கேக்கு இருக்குது. அது கம்மி தான். ஏன்னா அவங்க டெலிவர் பண்ணதுக்கும் அவங்கள ஓட்டாக மாறுற அந்த பர்சன்டேஜை பார்த்தோம்னா இட்ஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். எங்கேருந்து அது இங்கேருந்து எங்கே போகுது சார்? அந்த 60% இருக்கு இல்லையா விமன் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணவங்க இப்போ எங்கே மூவ் ஆயிருக்காங்க? எஸ், அது திரும்ப அகைன் அதே ஃபேக்டர்ஸ், அதே ஆர்குமெண்ட் தான் திரும்பி வரும். நம்ம விஜய்க்கு அதிகமாக போகிறாங்க. விஜய்க்கு உமன் சைடில் என்ன நடக்குது அப்படின்னா, யூத்தையும் தாண்டி கொஞ்சம் மிடில் ஏஜ்டு விமன் ஓட்டர்ஸுமே விஜய் பக்கம் அதிகமாக போகிறாங்க. ஸோ விஜய்னால அந்த அந்த கரிஷ்மா வந்து ஒர்க் அவுட் ஆகுது அந்த இடத்துல. பட் ஸ்டில் அதே 25-26% தான் அவரால் நிற்க முடியுது. இவ்வளோ கரிஷ்மா இவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியுமே அவரால் இண்டிபெண்ட்டாக வர முடியல. ஸோ அங்கே தான் நிற்கிறாங்க இப்போ. ஓகே சார். இப்போ டிஎம்கேவோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த அலையன்ஸை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அலையன்ஸ் அரித்மேட்டிக் அவங்களுடைய வெற்றிக்கு உதவுதா? களத்தில் பார்க்கும்போது மக்கள் இப்போ வெறும் திமுகவை தாண்டி சில இடங்களில் விசிகா, சில இடங்களில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இப்படி ஒவ்வொரு பார்ட்டிஸும் ஒவ்வொரு பாக்கெட்ஸில் இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்குது? டிஎம்கேவுக்கு ஒரு வின்னபிலிட்டியை தருதா அதெல்லாம்? நிச்சயமா. அலையன்ஸ் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டி, அப்புறம் கூட்டணி கட்சிகள். அது டிஎம்கே கூட்டணிங்கிறது இவங்களெல்லாம் சேர்ந்து தான். ஸோ இப்போ விசிகே வந்து நிறைய இடத்துல ஓட் புல் பண்ணி கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு. ஒருவேளை விசிகே டிஎம்கே கூட அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டிவிக்கு அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸை. அது நடக்கலை இப்போது. ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல க்ரோத் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டிவிக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஹிட் பண்ண முடியல. எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. ஃபர்தராக ஹிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. ரீசன் வந்து விசிகே. அதே மாதிரி சவுத்துலையுமே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கேஸ்டையும் தாண்டி ரிலிஜியன் நிறைய ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ புது பார்ட்டியை வந்து ரிலிஜியஸ் ஆங்கிள் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ சவுத்துலாம் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு நிறைய அந்த ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா காங்கிரஸ்னாவே மைனாரிட்டிஸோட பாதுகாவலர் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது டிஎம்கேக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸுமே பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் வராங்க. ஒர்க்கிங் கிளாஸு அதை வந்து ரிட்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால கன்வின்ஸ் பண்ணி ஓட்டாக மாற்ற முடியுது. அந்த டெடிகேட்டட் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில். ஸோ இது எல்லாமே ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். இதுதான் நம்ம விஜய்க்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவங்ககிட்ட அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது சாதகமாக தான் இருக்குது. இது வரைக்கும் யாருமே டிஎம்கே விட்டு வெளியில் போகல. ஸோ எல்லாருக்குமே அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாருமே பவர் பெனிஃபிட் பார்த்துருக்குறாங்க. இப்போது இருக்கிற கூட்டணி கட்சியில் ரிட்டைன் பண்ணுறது டிஎம்கே அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்குறாங்க. மைனாரிட்டிஸ் இன்னும் டிஎம்கே பக்கம் இருக்காங்களா? முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்? நிச்சயமாக. முஸ்லீம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் எவ்வளோ ஓட்ஸ் டிஎம்கேக்கு வந்ததோ அதே திருப்பி வருது. ஸோ ரிட்டைன் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஷேக்கிங் தெரியுது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியில் போன வாக்குகள் திருப்பி டிஎம்கே பக்கம் வர பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 3-4 மந்த்ஸாக நம்ம பார்க்குறோம் டிஎம்கே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க மைனாரிட்டிஸ் கிட்ட. ஏன்னா அவங்களுக்குமே தெரியுது வந்து புதுசாக பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுடைய இருக்கிற ஓட் பேஸ் ஷேக் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுமே நிறைய ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுமே ரிட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் முஸ்லீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டியன்ஸ்கிட்ட கொஞ்சம் ஓட்டு லூஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. ஏதாவது ஒரு நம்பர் சொல்ல முடியுமா சார்? எவ்வளோ டேமேஜ் டிஎம்கேக்கு இருக்கும் ஒரு வேலை அப்படி? கிறிஸ்டியன்ஸ்கிட்ட ஒரு 20%, 25% நம்ம சொல்லலாம். ஸோ அது மூவிங் டுவார்ட்ஸ் டிவிகேவா? மூவிங் டுவார்ட்ஸ் டிவிகே. ஓகே. இப்போ இன்னும் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுனால டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அது இல்லையா? மைனாரிட்டிஸோட செக்மெண்ட்டை பொறுத்தவரையும். ஆமாம், மைனாரிட்டி செக்மெண்ட் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வந்துட்டு அது டிஎம்கே கவுண்டர் பண்ணணும்னு நினச்சி தான் ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி பார்த்தோம்னா அவங்களால அந்த எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ண முடியல. ஏன்னா அது ஐடியா முன்ன வந்து டிஎம்கே வந்து ஐடிஎம்கேன்னு இருந்தது. இப்போ டிவிகே உள்ள வரும்போது பார்த்தோம்னா செக்குலர் ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும்னு நம்ம நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி செக்குலர் ஓட்ஸ் சாலிடாக டிஎம்கே பக்கம் இருக்குது. செக்குலருக்கு இன்னொரு ஆப்ஷனாக அவங்க டிவிகேவை பார்க்கல, ஒரு ரிலையபிளான ஆல்டர்னேட்டிவாக பார்க்கல. ஏன்னா கேஸ்ட்டு
ரிலிஜியனையும் தாண்டி இங்கே வந்து செக்மெண்ட் வைஸ் ஓட்டு பிரியறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல கேஸ்ட்டும் ரிலிஜியும் ரோல் ப்ளே பண்ணுறது கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுது. எனக்கு சேஞ்ச் வேணுங்கிற அந்த பர்செப்ஷன், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு வேகம், எனக்கு மாற்றம் வேணும், எனக்கு இவங்க வேணாம், டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம்னு ஒரு அந்த ஃபீலிங், அது வந்து கேஸ்டையும் ரிலிஜனையும் டவுன் ப்ளே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அதோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது புதுசாக இருக்குது. இது இப்போ எலெக்ஷன்னாகவே கேஸ்ட்டு ரிலிஜன் தான் நம்ம பார்க்குறோம். டெவலப்மெண்ட் மூணாவது தான் டெவலப்மெண்ட் வரும், கரப்ஷன் வரும். பட் இந்த முறை என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெனரேஷனல் ஷிஃப்ட் வரும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய ப்ளே பண்ணுது. கரப்ஷன், இவங்க வந்து கரப்ட், டிஎம்கேனா கரப்ட், ஏடிஎம்கேனா கரப்ட், எனக்கு வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக பெருசாக டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலங்கிற ஒரு பர்செப்ஷன், அது கரெக்டாக தப்பான்னு செகண்டுங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்து அதிகமாக ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த பர்செப்ஷன்லாம் தான் சேர்த்து விஜய்க்கு சப்போர்ட்டாக மாறுது. ஸோ இது நல்லது தான் நமக்கு. நீங்கள் ரிலிஜியன் கேஸ்ட்டையும் தாண்டி நான் வந்து எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை தமிழ்நாட்டில், இன்னும் வளர்ச்சி பத்தலை அப்படின்னு ஒரு தாட் வந்து அது ஓட்டிங் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ். ஓகே. இப்போ டிஎம்கே சைடில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, வைப் வித் எம்கேஎஸ்ன்னு சொல்லி. ஸ்டாலின் வந்து அவருடைய தோற்றத்தையே எங்காக மெயின்டைன் பண்ணுறாரு, யங்ஸ்டர்ஸோட கான்வர்சேஷன் பண்ணுறாரு, என்னோட வேவ் லென்த்தும் உங்களோட மேட்ச் ஆகும், நான் உங்களுக்காகவும் யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து அவங்க வேறு வேறு இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சமாவது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதா? யூத் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்களா? இப்போ அவர் வந்து ஒரு பைக் டிரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், கார்ஸு, இல்லை அவருடைய தோற்றம், வாக்கிங் போகிறது எல்லாமே பார்க்கும்போது அவருடைய ஏஜ்ன்றது தெரியல நமக்கு. ஒரு 70+ தான் ஆக்சுவல் ஏஜ்னாலும் அவர் 50 to 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ கரண்ட்டாக டிஎம்கே இருக்கிற ஒரு நெகட்டிவ் அந்த யூத்துக்கிட்ட ஓட்டு, அந்த யூத்தோட பெனிட்ரேட் பண்ண முடியல, ஜெல் ஆக முடியல அவங்களால. இது வந்து லாங் டேர்மாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மாக அவங்களுக்கு பெருசாக கெயின் இருக்காது. ஆனால் இது அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த செக்மெண்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறது ஒன்று, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே யூத் ஓரியன்ட் தான். இப்போ புதுமை பெண்ணுமே சரி, நான் முதல்வனும் சரி, தமிழ் புதல்வனும் சரி, அப்புறம் இப்போ லேப்டாப்ஸ் கொடுக்குறதும் சரி, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸு, இது எல்லாமே வந்து யூத் தான். பட் என்ன நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் அவங்களால ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டெவலப் ஆகலை டிஎம்கே மேலே. இதெல்லாம் தாண்டி யூத்துக்கு வேறு ஏதோ தேவைப்படுது. ப்ராபப்ளி ரெகக்னேஷனாக இருக்கலாம், ஐடென்டிட்டி கிரைசிஸாக இருக்கலாம், அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து இப்போது டிஎம்கே வந்து இதுக்கப்புறம் அவங்க அதை அட்ரஸ் பண்ணி இட் வில் டேக் டைம். அட்லீஸ்ட் இன்னொரு 5-6 இயர்ஸ் ஆகலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றி யூத்துக்கிட்ட க்ளோஸாக போகிறதுக்கு. பட் ரைட் நோ அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, ஓகே நம்ம வந்து யூத் செக்மெண்ட் 18 to 30 நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு வருது, இன்னும் ஒரு 5%, 4% இன்க்ரீஸ் பண்ணால் கூட we are safe அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதை நோக்கி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டுருக்கு. அது கை கொடுக்குது. அந்த அவங்க ரிட்டைன் பண்ண முடியாது, அவங்க யூத்துக்கிட்ட அவங்க ஆதரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் பட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்டலாக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் பெனிஃபிட் தான் அவங்களுக்கு கிடைக்கணும், இல்லையா மேசிவாக ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. உதயநிதி ஃபேக்டர் சார், அவர் மாநாடுகள் பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு, இளைஞர் அணியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. உதயநிதி ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணலையா டிஎம்கேக்கு? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உதயநிதி வந்து யூத் லீடராக மட்டும் டிஎம்கேல இல்லைங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்சியோட தலைவராக தான் உதயநிதியை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் விஜயை சொன்னீங்கன்னா யூத் லீடர், அண்ணாமலை சொன்னோம்னா யூத் லீடர். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யூத் லீடர்ன்றதை தாண்டி கட்சி தலைவரோட இமேஜ் தான் அவருக்கு வருது. ஸோ அதனால் அவர் வந்து யூத்தையும் தாண்டி மிடில் ஓட்டர்ஸ், சீனியர்ஸ் ஓட்டையுமே அவர் கவர்றாரு. ஒரு கட்சி தலைமையாக என்ன பண்ணணுமோ அதை தான் உதயா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு உதயநிதியை வந்து ஒரு யூத் ஐக்கானாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் யூத் ஓட்டை கொண்டு வரணும்னு பார்க்குறது வந்து அது டிஎம்கேல அந்த மாதிரி அவங்க பார்க்கல. அவரை வந்து கட்சி தலைவராக பார்க்குறாங்க. அவர் இருக்கிறதுனால யூத் விங் ஆக்டிவேட்டாக இருந்தது, இப்பயுமே யூத் விங் ஆக்டிவாக இருக்குது. பட் ஸ்டில் அவரையும் தாண்டி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹேண்டிகேப் இருக்குது. ஏன்னா அவரால் அந்த யூத் விங்கை மட்டும் அவர் மையப்படுத்தி உதயநிதி கட்சியில் இல்லைங்க. அதனால பட் யூத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. ஸோ ஏன்னா உதயா வந்துட்டு இஸ் ஓவர்லோடட். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து they need more people to pull youth votes. கொங்கு மண்டலம் இந்த முறை திமுக பக்கம் வருமா?
இந்த முறை என்ன நடக்குது கொங்கு மண்டலத்தில் அப்படின்னா, ஏடிஎம்கேவோட கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலம் இந்த முறை நமக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரிக்ஸஸ் தெரியுது. ஸோ எனக்கு ஏடிஎம்கே அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாதுங்க இந்த முறை கொங்கு மண்டலத்தில். ஸோ நம்ம 30 தொகுதி 35 தொகுதி கொங்கு மண்டலத்தில் வந்து சாலிடாக ஏடிஎம்கே லாஸ்ட் டைம் வருது அப்படின்னா, இந்த முறை நிச்சயமாக அவ்வளோ நம்பர்ஸ் வராது. எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுறாங்க டிஎம்கேக்கு, என்ன காரணம்? அகெயின் 3வது பார்ட்டி. ஸோ டிஎம்கேவோட வளர்ச்சி பெருசாக நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்க்கல. ஆனால் பட் டிஎம்கேவோட அட்வான்டேஜ் என்னென்னா இருக்கிற ஓட்டை ரிட்டைன் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேனால இருக்கிற ஓட்டை ரிட்டைன் பண்ண முடியல, லூஸ் பண்ணுறாங்க டிவி கிட்ட. ஸோ ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா, டிஎம்கேக்கு அப்புறம் இன்னைக்கு டேட்டுக்கு செகண்ட் பெஸ்ட் பார்ட்டியாக டிவிகே தான் இருக்கிறாங்க. அக்ராஸ் ஸ்டேட். இது எல்லா செக்ஷன் மத்தியிலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? எல்லா செக்ஷன் மத்தியிலும். ஆமாம். இப்போது 1% 2% முன்னாடி வரலாம். இப்போ டிஎம்கே 40% ப்ளஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்கே 28னா டிவிகே 27, 25 சொல்லலாம். இல்லை சில இடத்துல டிவிகே 28, ஏடிஎம்கே 22 வரலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் ஆல்மோஸ்ட் விஜய் வந்துட்டார் செகண்ட் பிளேஸில். இப்போ விஜய் சொன்ன அந்த போட்டி டிஎம்கேக்கும் டிவிகேக்குங்கிறது கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 70-80 டேஸ் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஏடிஎம்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னே 2024 இருந்த ஏடிஎம்கே இப்போ இல்லை, வீக்காக இல்லை. நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி நல்லா அமைச்சிருக்கிறாங்க. பிஜேபி இருக்குது, அவங்க கூட பிஎம்கே இருக்காங்க. இன்னும் பல கட்சியில் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜான் பாண்டியன், டிடிவி உள்ளே போயிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கே ஸ்டில் அவங்க சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் விட்டுட்டீங்க. கடைசி 3 மந்த்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய வேலையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுதான் ஹேண்டிகேப் அவங்களுக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, விஜய்கிட்ட அது இல்லை. ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஏற்கனவே கவர்மெண்ட் பண்ணி ரூல் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் பிஜேபியோட சப்போர்ட்டு, நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட்டி. இதெல்லாம் ஏடிஎம்கே கூட இருந்தும் அவங்களால டிவிகே சேலஞ்சை கடுமையாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்து தான் சொல்ல முடியும். ஆஸ் ஆஃப் டுடே இட்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு பயங்கர காம்படிஷன் இருக்குது. ஏடிஎம்கே செகண்டுன்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. இப்போ இன்னொன்று வட மாவட்டங்கள், அதுலேயும் வன்னியர் சமூகம், அதில் பாமக அன்புமணி தலைமையில் அங்கே போயிட்டாங்க ஏடிஎம்கேவோட. ராமதாஸ் இன்னும் டிசிஷன் எடுக்காமல் இருக்கார், எந்த பக்கம்னு தெரியல. டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கா வட மாவட்டங்கள்? வன்னியர்கள் எந்த பக்கம் இருக்காங்க? ஓகே, பிஎம்கே கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஓட்ஸுமே அன்புமணிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ரிஸ்க் ஃபார் டிஎம்கே. ஏடிஎம்கேக்கு பயங்கர பக்கபலமாக இருந்திருக்கும், அது பலமாக இருந்திருக்கும். பட் இந்த பிஎம்கேக்குள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் ஃபிஷர்ஸ் நம்ம 80% 20% சொல்லலாம். 80% அன்புமணி கூட இருக்குதுன்னு சொன்னாலும் 20% ஆஃப் ஓட்ஸ் வந்து பெரியவர் கூட இருக்குது. ஸோ அந்த 20% இஸ் சஃபிஷியன்ட் டு புல் ஏடிஎம்கே டவுன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறிடும் டிஎம்கேக்கு. அது டிவிகேக்கு போல் அந்த ஓட். ஸோ உங்களுக்கு தனியாகவே நின்றாலுமே டிஎம்கேக்கு வந்து தேவைப்படுறது 3%, 4%, 5% ஓட்ஸ் தான். அந்த ஹைலி காம்படிட்டிவ் கான்ஸ்டியூன்சிஸில் பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், இந்த மாதிரி தொகுதியில், தருமபுரியில் வரக்கூடிய தருமபுரி, சேலம், ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப 3 கார்னர் கண்டஸ்ட்னால உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கும். எல்லாருமே 30% வச்சுருந்தாங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு 33, 32 வந்துச்சுன்னா தேர் வின்னர்ஸ். ஸோ அந்த 2-3% டேமேஜ் இந்த இவருனால க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தனியாக கேண்டிடேட் போடலாம், வேற யார் கூட போய் சேரலாம். அந்த 2-3% வில் புல் ஏடிஎம்கே டவுன். ஸோ அன்லெஸ் 2 பேர் யுனைட்டடாக ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது. ஆனால் பட் அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நம்மளால் சொல்ல முடியல இப்போது. ஏன்னா நீங்கள் பிஎம்கே உள்ளே கொண்டு வந்தாலும் கொஞ்சம் பிஎம்கே வெளியில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, 100% கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. டிஎம்கே மறுபடியும் சென்னையை அதே மாதிரி திமுக கோட்டைன்னு சொல்லலாமா சென்னையை 26லையும்? ஆமாம், சென்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே இருந்த நிலைமை மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறி இருக்குது. ஸோ டிஎம்கே ஓட் சார் அப்படியே தான் இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஏடிஎம்கே ஓட் நிறைய டிவிகே பக்கம் போயிருக்கு. அதனால் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி காலம் மாறி இருக்குது.
ஒரு 2-3 தொகுதி மட்டும் நான் இன்னும் பார்க்கல. டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம்லாம் நான் ஸ்டடி பண்ணல. ஒருவேளை அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தா கிளியராக நம்ம சொல்லிட முடியும். அஸ் ஆஃப் டுடே நான் பார்த்த வரைக்கும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் சென்னை. தேங்க்யூ சார்.